மே 15 ஹெல்த் டெக் டோஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். லேபிள் பிரமாதமாக வேலை செய்யும் ஏஐ நிஜ உலக மருத்துவமனைகளுக்கு வரும்போது ஏன் சறுக்குகிறது? இதுதான் இன்று நம் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. மருத்துவ R&Dயில் ஏஐ தவிர்க்க முடியாதது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதன் மீதான அதீத நம்பிக்கைக்கும் நிஜத்துக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியை இன்று நாம் உடைத்து பார்க்கப் போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு பாதுகாப்பான மூடிய அறைக்குள் பளபளப்பான டேட்டாவை கொடுக்கும்போது நமது மிஷின் லேர்னிங் மாடல்கள் 99% துல்லியத்தை காட்டுகின்றன. வாவ், சூப்பர் இல்லையா? ஆனால் அதே மாடல்களை நிஜ நோயாளிகளிடம் மருத்துவ சோதனைகளில் பயன்படுத்தும்போது அவை ஏன் இவ்வளவு மோசமாக தோல்வியடைகின்றன? இதுதான் இப்போது துறை வல்லுநர்களை தூங்கவிடாமல் செய்யும் கேள்வி. லேபில் கிடைக்கும் கச்சா கணிப்புத் திறனும் நிஜ உலக வெற்றிகரமான மருத்துவ நடைமுறையும் ஒன்றல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பகுதி 1. முக்கிய விவாதம் மற்றும் AUC மாயே. புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் நேரத்தையும் கோடிக்கணக்கான டாலர் செலவுகளையும் AI குறைக்கும் என்று நாம் எல்லோரும் உறுதியாக நம்புகிறோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 0.99 என்ற எண்தான். பழைய தரவுகளை வைத்து லேபிள் டெஸ்ட் செய்யும்போது நமது AI மாடல்கள் 0.99 என்ற வியக்கத்தக்க ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது AUC அளவீட்டை தொட்டுகின்றன. சுருக்கமாக சொன்னால், ஒருவருக்கு நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை முன்கூட்டியே கணிப்பதில் இவை கிட்டத்தட்ட 99% பெர்ஃபெக்டாக செயல்படுகின்றன. இந்த அதீத துல்லியம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஆனால் இங்கே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார்கள். பாஸ், லேபிள்ல எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் நிஜ மருத்துவ சோதனைகளில் ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி? லேபில் கிடைக்கும் இந்த கச்சா துல்லியத்தை மட்டும் நம்புவது மிகவும் ஆபத்தான ஒரு மாயை என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏனென்றால் நிஜ மருத்துவ உலகம் ரொம்பவே சிக்கலானது. நோயாளிகளின் மாறுபாடுகள் லேப் சூழ்நிலையை விட முற்றிலும் வித்தியாசமானவை இல்லையா? பகுதி 2. மக்கள் தொகை தரவுகளில் உள்ள 2 பகுதிகள். இந்த மாடல்களின் தோல்விக்கு நிஜமான காரணம் தொழில்நுட்பத்தில் இல்ல, நாம் கொடுக்கும் டேட்டாவில தான் இருக்கிறது. இங்கே ஒரு மிகப்பெரிய தர்மசங்கடம் இருக்கிறது. ஒரு பக்கம் நோயாளிகளின் தரவுகளை பாதுகாக்க ஐரோப்பாவின் GDPR மாதிரியான ரொம்பவே கடுமையான தனியுரிமை சட்டங்கள் இருக்கின்றன. மறுபக்கம் நோயாளிகளின் இனம், சமூக பின்னணி போன்ற மிக முக்கியமான தரவுகள் விடுபடுவதால் ஏற்படும் சமத்துவ பிரச்சனை இருக்கிறது. அதாவது டேட்டாவை சீக்ரெட்டாக வைத்திருக்க போய் நோயாளிகளின் நிஜமான பன்முகத்தன்மையையே நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். இதனால என்ன ஆகிறது? ஆல்கோரிதமிக் பயஸ் என்று சொல்லப்படும் ஆல்கோரிதமிக் சார்பு ஏற்படுகிறது. முழுமையற்ற டேட்டாவை கொடுத்து AI-யை ட்ரெயின் செய்யும்போது அது குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகங்களுக்கு தவறான முடிவுகளை கொடுக்க வாய்ப்பு அதிகம். இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். இங்க விடுபட்ட தரவுகள் மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட்களை, அதாவது பார்வையற்ற பகுதிகளை உருவாக்குகின்றன. இதனால் ஒரு AI அல்காரிதத்தை நிஜ மருத்துவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முன் அது பாரபட்சமற்றது என்று தணிக்கை செய்வது கிட்டத்தட்ட முடியாத காரியமாகி விடுகிறது. பகுதி 3. ஆதாரச் சங்கிலியை நஞ்சாக்குதல். இந்த டேட்டா சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க, இன்னொரு பகீர்கிழப்பும் அச்சுறுத்தலும் இருக்கிறது. அதுதான் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஜெனரேட்டிவ் AI கருவிகளை நாம் கண்மூடித்தனமாக பயன்படுத்துவது. இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய ரிசர்ச்சை வேகப்படுத்த நாம் தினமும் நம்பியிருக்கோம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தாமாகவே உருவாக்கிய போலியான டேட்டாவையோ குறிப்புகளையோ நமது அதிமுக்கியமான ரெகுலேட்டரி ஃபைலிங்கில் நேரடியாக சேர்த்தால் என்ன நடக்கும்? நினைத்தாலே பயமாக இருக்கிறது இல்லையா? இது வெறும் கற்பனை அல்ல, இது நமது ஒட்டுமொத்த மருந்து அப்ரூவல் ப்ராசஸையே தகர்த்துவிடும் ஒரு நிஜமான பேராபத்து. இந்த ஆபத்து எவ்வளவு சீரியஸானது என்பதை இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு புரிய வைக்கும். சமீபத்தில் 2.5 மில்லியன் மருத்துவ ஆய்வுக் கட்டுரைகளில் ஒரு தணிக்கை நடத்தினார்கள். அதில் ஒவ்வொரு 10,000 ஆய்வுக் கட்டுரைகளிலும் 57 கட்டுரைகள் LMM-களால் உருவாக்கப்பட்ட முற்றிலும் போலியான மேற்கோள்களை கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சத்தமில்லாமல் ஏறிக்கொண்டே போகும் ஒரு பிழை விகிதம். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மருத்துவக் கட்டுரைகளில் AI உருவாக்கும் மேற்கோள்களில் 30 முதல் 69% வரை முற்றிலும் போலியானவை. இதில் கொடுமை என்னவென்றால், இந்த போலி ரெஃபரன்ஸுகள் நிஜமான ஆராய்ச்சியாளர்களின் பெயர்களுடன் யார் பார்த்தாலும் நம்பிவிடும் அளவுக்கு மிக கச்சிதமான ஃபார்மேட்டில் உருவாக்கப்படுகின்றன. இது மருத்துவ ஒழுங்குமுறைக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு என்று நீங்களே யோசித்து பாருங்கள். பகுதி 4. ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்முறை ஆளுகை. சரி, இப்போது நாம் என்னதான் செய்வது?
தொழில்நுட்பத்தை நாம் முழுமையாக நம்பவும் முடியாது, அதே நேரம் அதன் அபாரமான திறனை தூக்கி போடவும் முடியாது. இதற்கான பிராக்டிக்கலான தீர்வு என்ன? ஒரு பெர்ஃபெக்டான பிளாக் பாக்ஸை உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டிருக்காமல் தெளிவாக தணிக்கை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸை எப்படி உருவாக்குவது? இந்த கேள்விக்கான பதிலில்தான் R&D நிறுவனங்களின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. வெறும் கச்சா பர்ஃபார்மன்ஸை விட கட்டுப்பாட்டாளர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான எக்ஸ்பிளைனபிள் AI மற்றும் முறையான ஆளுகையை உருவாக்குவதுதான் இங்கு உண்மையான கேம் சேஞ்சர். இது செயல்படுத்த V3 ஃப்ரேம்வொர்க் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கிறது. இது சிம்பிளா 3 படிகள் கொண்டது. படி 1, சரிபார்த்தல். அதாவது சென்சார்கள் டேட்டாவை சரியாக பதிவு செய்கின்றனவா? படி 2, பகுப்பாய்வு மதிப்பீடு. அல்காரிதம் அந்த டேட்டாவை வைத்து துல்லியமாக முடிவுகளை கொடுக்கிறதா? படி 3, மருத்துவ மதிப்பீடு. அந்த முடிவுகள் நிஜ உலக நோயாளிகளுக்கு பிராக்டிக்கலாக பொருந்துகிறதா? இந்த மாதிரி தணிக்கை செய்யக்கூடிய ஒரு தெளிவான ப்ராசஸ் தான் AI-யின் நம்பகத்தன்மைக்கு ஆணிவேர். இந்த V3 கட்டமைப்புடன் ஆல்டா ப்ராசஸையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு தடவை சீல் குத்திவிட்டால் நம்பிக்கை வந்துவிடாது. அது ஒரு தொடர் சுழற்சி. டிசைன், டேட்டா தயாரிப்பு, மாடல் செக்கிங் இவற்றைத் தாண்டி காலப்போக்கில் டேட்டா மாறும்போது AI-யின் கணிப்புகளும் மாறுகிறதா என்று செக் செய்யும் ட்ரிஃப்ட் மானிட்டரிங் மற்றும் மார்க்கெட்க்கு வந்த பிறகும் தொடர்ந்து கண்காணிப்பது ஆகியவை இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ஃப்ரேம்வொர்க்குகளையும் நாம் இணைக்கும்போதுதான் அந்த மேஜிக் நடக்கிறது. இது AI தொழில்நுட்பத்தை ஏதோ ஒரு சாதாரண IT பிரச்சனை என்ற நிலையிலிருந்து மாற்றி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் மிக முக்கியமான R&D உத்தியாக உயர்த்துகிறது. இதுதான் நிறுவனங்களை எதிர்கால ரிஸ்குகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு பலமான அரண். இறுதியாக மருத்துவ R&D தலைவர்களுக்கான ஒரு சவாலான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்கிறேன். உங்களின் தற்போதைய AI கட்டமைப்பு லேபில் மட்டும் வேலை செய்யும் அந்த 99% மாயையின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளதா, அல்லது எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் தணிக்கை செய்யக்கூடிய ஒரு உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளதா? இது கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இதுவே உங்களின் எதிர்கால பாதுகாப்பை தீர்மானிக்கும். மீண்டும் அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.